وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى أُمَمٍ مِّن قَبْلِكَ. நபியே, உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்களின்பால் நாம் நம்முடைய இறை தூதுவர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் திட்டமாக. ஃபஅഖத்னாஹும், நாம் அந்த மக்களை பிடித்திருக்கிறோம். பில் பஅஸாஇ, வறுமையை கொண்டு, பசியை கொண்டு, பட்டினியை கொண்டு பிடித்திருக்கிறோம். வல்லர்ராஇ, உடல் நோயை கொண்டு, உடலால் ஏற்படும் நோவினைகளை கொண்டு நாம் பிடித்திருக்கிறோம். லஅல்லஹும் யதல்லர்ரஊன், அவர்கள் இறைவனின் பக்கம் பணிந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, இறைவனுக்கு நன்றியுடைய அடியாளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நாம் வறுமையையும் பட்டினியையும் பஞ்சத்தையும் இன்னும் உடல் சம்பந்தப்பட்ட நோயையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து முழுக்க இன்றைய தினம் பராத்தினுடைய இரவு நாம் நம்ம என்னென்ன அல்லாஹ் தாலா சொல்றான்னா இதுல இருந்துதான் பாதுகாவல் தேடி துவா கேட்கிறோம் இன்றைய பராத் இரவுல. ஆனா காலை தினத்தினுடைய ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், நாம் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எத்தனையோ சமுதாயத்திற்கு வறுமையை கொடுத்தோம், அவர்களுக்கு பஞ்சம் பட்டினியை கொடுத்தோம். எதற்காக வேண்டி கொடுத்தோம்? அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக. சூரத்துல் பக்கரால் அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நான் சோதிப்பேன். இங்க நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஈமான் கொண்ட மக்கள் அறியாமையின் காரணமாக, அதாவது நான் தொழுகிறேன், அமல் செய்யறேன், இன்னும் இதர வணக்க வழிபாடுகள் செய்யறேன், எனக்கு ஏன் சோதனையா வருது? அல்லாஹ் என்னையே சோதிக்கிறான். எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க, எல்லா தவறான தொழில்கள் பண்றாங்க, என்ன ரொம்ப மோசமான விஷயங்களை ஈடுபடுறாங்க, தொழுகைக்கே வராம இருக்கிறான். பெருமா தொழுகைக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது, ஆனா அல்ல நல்லா தானே இருக்கிறாங்க. நான் 5 நேரம் தொழுகிறேனே, எல்லா விதமான அமல்கள் செய்யறேனே, ஆனா என் வீட்டுல மட்டும் ஏன் முசீபத்தா இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் உடம்புல ஒண்ணு விட்டு ஒண்ணு செய்யுது? என்னமோ அல்லாஹ்வுத்தால என்னைய மட்டும் கண்ணு வச்சு என்னைய மட்டும் குறி வச்சு தாக்குற மாதிரி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் என்னைய மட்டும் ஏன் பிடிக்கிறான்? எத்தனையோ ஒரு என்னெல்லாம் அட்டுலம் பண்றானே. அல்லாஹ்வுத்தால அப்படி ஒன்றும் பண்றது இல்லை. அவன் நீதமானவன், அவனை விட நீதமானவன் வேறு யாரும் இருக்க முடியும்? அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் தாலா கேட்கிறான் சூரத் தீன் வத்தீனி வஸைத்தூன்ல கேட்கிறான், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், என்னை விட இந்த உலகத்துல இன்னும் மொத்த ஆலமீன்ல யார் இருக்க முடியும்? நீதியாக வேற யார் இருக்க முடியும்? ஒரு சஹாபி பின்னாடி தொழுதுகிட்டு இருந்தாங்க, பலா ஏன் இல்லைன்ட்டாங்க. அந்த சஹாபி தொழுகையில பேசக்கூடாது, தொழுகையில பேசுவதோ சாப்பிடுவதோ தொழுகையில் சிரிப்பதோ தொழுகையில் தூங்குவதோ தொழுகையை முடிச்சோம். அந்த சஹாபி பலா பலானா ஏன் இல்ல, ஆமா நீ தான் நீளமானவன்ட்டாங்க. நபிஸல்லல்லாஹு தொழுகை முடிஞ்சு கேட்டாங்க, யாரு இதை சொன்னது யாருன்னு கேட்டாங்க. இந்த சூரா ஓதி நபிஸல்லல்லாஹு முடிச்சிருக்கிறாங்க. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், நீதியாளர் அல்லாஹ்வை விட வேறு யார் சிறந்த நீதியாளர் இருக்க முடியும்னு கேட்டு முடிச்ச அடுத்த கணம் ஒரு சஹாபி ஆமா ருக்கு போறதுக்கு முன்னாடி ஆமா வேற யார் இல்லைன்ட்டாங்க. நபிஸல்லல்லாஹு தொழுகை முடிஞ்சோன்னா, உங்களுடைய தொழுகை எல்லாம் கூடாமல்லாம் போகாது, உங்களுடைய தொழுகை அல்லாட்ட கூடும். ஏன்னா அந்த சஹாபிக்கு ஜோஷ் வந்துருச்சு. அல்லாஹ்வை பத்தி பேசின உடனே அல்லாஹ்வுத்தால எல்லாத்தையும் நீதமாத்தான் நடக்கிறான். ஏன் அல்லாஹ்வுத்தால சோதனை தர்றான்னு சொல்றான் சூரத்துல் பக்கரால, வல நபுலுவன்னக்கும், உங்களை நான் சோதிப்பேன். நீ ஈமான் கொண்டுட்டீங்கன்னு உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படி நான் ஈமான் கொண்டவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்குலாம் எந்த கஷ்டமும் கொடுத்துருக்க கூடாது, உயர்வான இடத்துல வச்சிருக்கணும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் அல்லாஹ்வுத்தால உலகத்திலேயே அதிகமா நேசிச்சது. அப்ப நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தங்க தட்டுல உட்கார வச்சிருக்கணும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் எல்லா நபிமார்களை விட அதிகமான கஷ்டம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தேவை? கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நான் சோதிப்பேன், பிஷையின் மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு, வல் ஜூஇ, பசியை கொண்டு, வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், அதாவது உங்களுக்கு உயிர் இழப்புகளை தந்து, உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை தந்து திடீரென்று புடுங்கிக் கொள்வேன். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி பிசினஸ் நடக்காது, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி உங்களுக்கு வருவாய் வராது, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி உங்களுடைய உடம்பு இருக்காது. நீங்க கடையை திறந்து வச்சிருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, கஸ்டமர் அனுப்புறது அல்லாஹ்வுடைய வேலை. இவ்வாறு அல்லாஹு தாலா மாற்றி மாற்றி உங்களுக்கு சுழற்சி முறையில் சோதனைகளை தருவான். எதுக்கு தருவான்? அல்லாஹ் சொல்றான், பஷிரி சாபிரீன்,
எதுக்காக வேண்டி? பொறுமையாளிகள். இதுல எல்லாம் யார் பொறுமையா இருக்கிறாங்களோ பஷீரி சாபிரின், அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக, சுப செய்தி உண்டாகட்டுமாக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் நல்லடியார்கள் என்ன சொல்லுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்தோம், அவன் பக்கமே மீள இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ரஹ்மத்தும் ஸலவாத்தும் நம்மின் மீது உண்டான சாந்தியும் ஆகும். நம்ம நினைக்கிறது ரொம்ப சாதாரணமா, இதுக்கு முன்னாடி எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத திக்ர் இந்த திக்ரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இது மௌத் காரியத்துல மட்டும் ஓதணும், கரண்ட் போனா என்னைக்காவது யாருடைய ஞாபகம் இன்னா லில்லாஹி அப்படி மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வந்தா இதை சொன்னோம்னா அல்லாஹ் அதை விட சிறந்த பகரத்தை தருவான். அதை விட சிறந்த பகரத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தருவான். உயிரிழப்புகள் ஏற்படுது, நம்மகிட்ட இருந்து பொருள் காணாம போயிருச்சு, நமக்கு சின்ன கஷ்டங்கள் வந்தா கூட இது திக்ரா செய்யணும். இதை ஒரு தடவை சொல்லிட்டு போறது இல்லை, ஒவ்வொரு தடவையும் திக்ரா செய்யணும். இன்னால் இன்னாக திக்ருகளாக செய்ய வேண்டிய, துவாவாக கேட்க வேண்டிய விடயம். துவா கேட்கும்போது அதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து தான் வந்தோம், உன்கிட்ட தான் திரும்ப மீற போறோம், இவ்வாறு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களை சோதித்தேன். எதுக்காக வேண்டி? என்னின் பக்கம் திரும்பி வர்றதுக்காக வேண்டி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலவுலா இர்ஜாஹும் பாசுனா, நாம் அவர்களின் பக்கம் இந்த சோதனையை கொண்டு வந்த பொழுது, பசுனா தலர்ரு, அதாவது நாம் இந்த பஞ்சத்தையும் பட்டினியையும் உடல் சம்பந்தப்பட்ட நோயையும் கொண்டு வந்த பொழுது அவங்களுடைய உள்ள அதை ஏத்துக்கிறது. அப்பமும் கூட அவங்க என்ன கொண்டு வரல? ஈமான உள்ளத்துல கொண்டு வரல. இந்த டாக்டர்கிட்ட போகலாம், எப்படி போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஒரு மனிதனை பணிய வைப்பதற்காக வேண்டி எதுக்கு நோயை தர்றான்னா, நோய் வந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பெருமை அழியும். ஒரு உயிரிழப்புகளோ உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பொழுது, பொருளாதாரத்தின் தாங்க முடியாத நெருக்கடி வரும் பொழுதுதான் அவன் 4 மக்கள்கிட்ட பணிவா நடப்பான், அல்லாஹுவின் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து வருவான். எப்படியாவது அல்லாஹுவின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் செய்யக்கூடிய செயல்முறை தான் இது. அதை நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹு தஆலா என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறான், அல்லாஹு தஆலா எனக்கு மட்டும் கஷ்டம் தாரான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு நாம் சோதனை இறக்கி வைத்த மக்கள் ஒரு சிலர் ஈமான ஏத்துக்கிறல. அதுக்கப்புறமும் கூட வலாக்கின் கசத் குலூபுகும், அவங்களுடைய உள்ளமெல்லாம் இறுக்கமாக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எந்த அநியாயத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அதை ஷைத்தான் அவங்களுக்கு அலங்கரிச்சு காமிச்சான். நீ பண்றது கரெக்ட் தான், நீ பண்றது தப்பு கிடையாது, தொழுகாம இரு, தொழுது உனக்கு என்ன கிடைக்க போகுது, இவ்வாறு செய்யக்கூடிய நல்லமல்களின் மீது பொடுபோக்குத்தனத்தையும், செய்து கொண்டிருக்கும் தவறான ஹராமான விஷயங்களின் மீது ஆசையை ஊட்டுவான். என்ன செய்ய? தப்பு இல்லை, தப்பு இல்லை, நம்ம உள்ளமும் எல்லாரும் ஊர் உலகத்துல பண்ணாத காரியத்தையா நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் மேலன்னா நம்ம உள்ளத்துல உண்டாகும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, நாம் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை அறிவுறுத்தினோமோ அதை அவர்கள் மறந்த பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவோம். இவ்வளவு நம்ம கஷ்டத்தை கொடுத்துன்னு திரும்ப வரல. அல்லாஹு தஆலா சொல்லுவாங்கல்ல, நான் அடிச்சும் பார்த்தேன், திட்டியும் பார்த்தேன், கேட்கல, என்ன செய்ய சொல்றோம்ல நம்ம. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நான் கஷ்டம் கொடுத்து அப்பொழுதும் அவர்கள் திரும்பி வராத பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவேன். அவர் நினைப்பாரு, அல்லாஹு தஆலா என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறான், அல்லாஹு தஆலா எனக்கு எல்லாத்தையும் தர்றான்னு நினைப்பாரு. ஃபிரௌன் அப்படித்தான் நினைச்சான். இந்த இடத்துல இதுக்கு உதாரணமா நம்ம கொண்டு வருது, ஃபிரௌனை கொண்டு வரலாம். அவன் நினைச்சான், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், நம்ம அவனுக்கு ஷிர்க் வச்சாலும் சரி, அவனுக்கு என்ன நல்லா வச்சிருக்கிறானே அப்படின்னு அல்லாஹ் நினைச்சான். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹத்னாஹும், அவர்கள் இதை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கும் அந்த தருணம், அவங்க நினைச்சு சந்தோஷம், நமக்கு நல்லா அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறான், பரவாயில்ல, நம்ம எல்லா ஹராமையும் பண்றோமே, அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தர்றானே, பரவாயில்லையே, இப்ப பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா எல்லாத்த விட நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கான்னு கொஞ்சம் அவருடைய உள்ளத்துல பெருமையும் மகிழ்ச்சியும் வரும் பொழுது, அகதனாகும் பகத்தா, திடீர்னு நம்ம பிடிப்போம். அதாவது அநீதியாளர்களை ஹராம அல்லாஹ் தஆலா விட்டுக்கிட்டே வரான், வட்டி பெருகிக்கிட்டே போகுது, இல்ல உலகம் திவாலாக போகுது, உலகமே வட்டி மயமாக்கிட்டு இருக்கு, உலகம் திவாலாக போகுது. அடுத்த இன்னும் 4 வருடங்கள்ல போர் சம்பந்தமாக இந்தியாவினுடைய நிலைமை என்னவாகும் என்பது கேள்விக்குறியான விடயம். வட்டியை எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்கி விட மாட்டான். உலகம் முழுக்க வட்டிமயமாக்கப்பட்டிருக்கிறது.
இதனுடைய பேரிடியே உலகத்துக்குள்ள எல்லோரும் அனுபவித்தாக வேண்டும். அல்லாஹு தாலா எல்லோரையும் பாதுகாக்கணும். எல்லோத்துக்கும் தற்சார்பு பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா தந்தாக வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். இப்ப நம்ம விஷயத்திற்கு வரும். அல்லாஹ் சொல்றான், அதாவது நாம் இந்த நிலைமைகளை விரிவாக்கி கொடுத்தோம். வியாபாரத்துல பறக்கத்தாயிரும், திடீர்னு அப்படி இப்படி நல்ல எல்லாத்துலயும் டாப் ஆயிடுவாரு. திடீர்னு நான் பிடிப்பேன், பகதனாகும் பகத்தா, திடீர்னு பிடிக்கக்கூடிய அந்த புடி இருக்கும் பொழுது இதாகும் முபிலிசோன், அவங்க அல்லாஹ்வினுடைய அந்த விஷயத்தில் நிராசை ஆயிடுவாங்க. பாவம்லாம் செஞ்சுக்கிட்டு தப்பான காரியம் செஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பிடிப்பான் அல்லாஹ். அப்படி பிடிக்கும் பொழுது அவங்களுடைய நிலைமை ரொம்ப நிராசையாயிரும். அவங்களுடைய நிலைமை அல்லாஹ் அவங்க நம்பி இருந்திருப்பாங்க, நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு நாம் ஒரு சில கூட்டத்தை வேரடி வேரடி மண்ணோடு பிடுங்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா உதாரணம் சொல்றான். நாம் இந்த மேல சொன்ன இந்த வரலாறை போல, இந்த எச்சரிக்கையை போல நாம் நிஜத்திலேயே நடத்தி இருக்கிறோம் ஒரு சில கூட்டத்தை. யார் அல்லாஹு தாலா வேரடி மண்ணோட அல்லாஹு தாலா இல்லாம ஆக்குனா லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம். மூத்தஃபிகாத்துன்னு அவங்களுடைய ஊர் பேர். அல்லாஹு தாலா ஒரு எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மலக்கு அல்லாஹு தாலா இறக்கி, மலக்குடைய ஜமாத்தை கூட அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தவறா செய்யறதுக்கு போய் அவங்க மனைவி அதுக்கு உடந்த. அல்லாஹு தாலா எப்படி அழிச்சான்னா, பூமியை ஒரு சுத்திட்டான். பூமியை கீழே உள்ளதை மேல, மேல உள்ளது கீழே. மேல இருந்து அதாவது சுடப்பட்ட கற்களை வானத்திலிருந்து அல்லாஹு தாலா பொய்ய மலை மாதிரி பொய்ய வச்சுட்டான். எல்லாரும் மேலேயும் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹு தாலா எல்லாத்தையும் அந்த ஊரையும் அழிச்சான். நீங்க பார்க்கலாம், அந்த ஊர் எந்த ஊர்னா சாக்கடல் இருக்குது இல்ல, இப்போ சாக்கடல் அதுதான் அந்த ஊர், மூத்தஃபிகாத் அப்படின்னு அந்த ஊர். நீங்க உலகத்துல எல்லா கடலையும் பார்க்கலாம், எல்லா கடலும் மற்றொரு கடலோடு சேர்ந்திருக்கும். இந்திய பெருங்கடல் ஒரு கடலோடு சேர்ந்திருக்கும். ஆர்டிக் ஓஷன் அது ஒரு கடலோடு சேர்ந்திருக்கும். அண்டார்டிக் ஓஷன் அது ஒரு கடலோடு சேர்ந்திருக்கும். பசிபிக் பெருங்கடல் உலகத்தின் எல்லா கடல்களோடும் சேர்ந்து பெரிய கடலாக இருக்கும். ஆனா இந்த சாக்கடல் மட்டும் சுத்தி நிலம் இருக்கும், நடுவுல கடல் இருக்கும். அல்லாஹு தாலா அந்த ஊரை புரட்டி அந்த ஊரின் மீது கல்மாரி மழை பொழிய செய்து, அதுல தஃசீர்ல வருது, ஒரு சில மக்கள் வெளியூருக்கு போயிருந்தாங்க, வெளியூர்ல அந்த மக்களையும் போய் சேர்த்து தாக்குச்சு. ஒரு சில மக்கள் மக்காவுக்கு வந்திருந்தாங்க, காபத்துல்லாவிற்கு. காபத்துல்லாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. காபத்துல்லால இருந்து வெளியில வந்தாலும் அந்த கல் நேரடியா வந்து அவங்களை தாக்குச்சு வெளியில வந்த உடனே. இவ்வாறு அல்லாஹ் சொல்றான், நாம் ஒரு சில ஊர்களை வேரடி வேரடி மண்ணோடு புடுங்கி இருக்கிறோம், இல்லாம சாய்ச்சி. அல்லாஹ் சொல்றான், நாம் சாய்த்து விட்டோம். தாபிருல் கௌமில்லதீன வலமு, அநியாயம் செய்த ஒரு கூட்டத்தை வேரடி மண்ணோடு எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா